நாகப்பட்டினத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்க சென்ற முதலமைச்சருக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பார்த்திபன் இணைக்கிறார். பார்த்திபன், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நாகப்பட்டினத்தில் எந்தெந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார்? விரிவான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வருகிறார். நேற்று இரவு நாகப்பட்டினம் வந்த அவருக்கு மாவட்ட திமுக சார்பில் கீழ்வேலூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை தற்பொழுது பொதுமக்களை சந்தித்த ரோட் ஷோ என்று சொல்லக்கூடிய பொதுமக்களை வழிநடையில் நடந்து வந்து சந்தித்து வருகிறார். பொதுமக்களிடம் மனுக்களையும் பெற்று வருகிறார். அதே போல குழந்தைகள் இவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான கௌதமன் இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறார். அதனைத் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் விடியல் பயணம் மேற்கொள்வதற்காக 105 பேருந்துகளை தொடங்கி வைக்க இருக்கிறார். நாகப்பட்டினம் அவுரித்தொடையிலிருந்து கும்பகோணம் கோட்டத்திற்கு உட்பட்ட பேருந்துகள் இந்த பயண திட்டத்தில் தொடங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் ஐடி அதாவது தொழில் பயிற்சி நிலையத்தில் நடைபெறக்கூடிய அரசு விழாவில் 139 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் 82 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் 200 கோடி ரூபாய் அளவிற்கான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இதுல 38,956 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திமுகவின் மாவட்ட அலுவலகமும் தளபதி அறிவாலயமான புதிதாக கட்டப்பட்டு இருக்கிறது. அதனையும் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஓய்வுக்கு செல்லும் அவர் மாலையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை தளபதி அறிவாலயத்தில் சந்தித்து பேச இருக்கிறார். மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி பார்த்திபன்.